ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டெய்லியும் ஒரு மூட்டை வெங்காயம் உரிக்கணும். ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சு வைக்கணும். கிச்சனுடைய டைல் எல்லாம் வந்து கழுவி தொடச்சு டெய்லி நீட்டா வைக்கணும். முதல் 5 வருஷம் என்னோட ஹார்ட் பீட் வந்து பயங்கர ஹையா இருக்கும். Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Notes Food and Hospitality Summit, powered by Aroma Agmagi, Saubhagya Home and Kitchen Appliances, venue partner Holiday Inn. சமையல்காரன்னா மரியாதை இல்லாத ஒரு காலகட்டம். ஏன்னா சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழிலா வந்து இருந்துச்சு. ஒரு இட்லி எப்படி பண்றாங்க, ஒரு தோசைனா என்ன ரெசிபி, ஒரு முந்திரி கேக்னா என்ன மாதிரி ரெசிபி, என்ன ப்ரொசீஜர், அது எல்லாமே அடிமட்டத்திலிருந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 43 வருஷம் ஆச்சு. எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு கடைசியா ஒரு 5 வருஷத்துடைய அந்த வளர்ச்சி மட்டும்தான் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷத்துடைய ஒருத்தருடைய உழைப்பு. எனக்கு 8 வயசு இருக்கும்போது மாதம்பட்டியில ஒரு முருகன் கோயில்ல ஒரு பெரிய அன்னதானம் நடக்குது. பெரிய விறகடுப்பு போட்டு பெரிய பாத்திரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு சமையல் நடந்துட்டு இருக்கு. எங்க அப்பா வந்து ஒரு காவி வேஷ்டி, ஒரு பனியன், ஒரு துண்டை கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன்னா அதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் எங்க அப்பா கத்துக்கிட்ட சமையல் அப்படிங்கிற கலை. கல்யாண மண்டபத்துல கிச்சன்ல ஒர்க் பண்றவங்க வந்து படிக்காம அனுபவத்துல இருக்கிறவங்க தான். சோ கிச்சன்லயே வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கு போட்டு சமைப்பாங்க. சோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எஜுகேட் பண்ணோம். லாஸ்ட் இயர்ல நியூயார்க்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு ஒரு நைட் லயன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அண்ட் வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சோம். அமெரிக்கால கலிபோர்னியால கோவை கஃபே அப்படிங்கிற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம். லாஸ்ட் இயர் கொங்குநாடு பை மாதம்பட்டின்னு ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இயர் எண்ட் துபாயில எங்களோட அடுத்த ரெஸ்டாரண்ட் வரப்போகுது. அடுத்த வருஷம் இயர் எண்ட்ல அயர்லாந்துல டப்ளிங்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பண்றோம். அந்த ரெஸ்டாரண்டோட யூஎஸ்பியா நான் என்ன நினைக்கிறேன்னா, நோ ஃப்ரிட்ஜ், நோ மிக்ஸி, நோ கிரைண்டர். Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Woods Food and Hospitality Summit, powered by Aroma Agmagi, Saubhagya Home and Kitchen Appliances, venue partner Holiday Inn. Happy to welcome Mr. Madhampati Rangaraj onto the stage, please. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே. எனக்கு 8 வயசு இருக்கும்போது மாதம்பட்டியில ஒரு முருகன் கோயில்ல ஒரு பெரிய அன்னதானம் நடக்குது. அங்க வந்து பெரிய விறகடுப்பு போட்டு பெரிய பாத்திரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு சமையல் நடந்துட்டு இருக்கு. எங்க அப்பா வந்து ஒரு காவி வேஷ்டி, ஒரு பனியன், ஒரு துண்டை கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அப்பா வேலை செய்யற இடத்துக்குள்ள போய் பார்க்குற அந்த காட்சி அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணில் அப்படியே நிற்குது. அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு வந்து சமையல் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். நான் சின்ன வயசுல விளையாடுற இடம் சமையல் கட்டு தான். எனக்கு பிடிச்சது வந்து வர்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றது. அந்த வயசுல என்னால் என்ன செய்ய முடியும், டம்ளர் வச்சு தண்ணி ஊத்துறது, அப்பளம் வைக்கிறது, அந்த மாதிரி வந்து எங்க அப்பா வேலைக்கு செய்யற இடத்துல கூட போய் அவருக்கு ஹெல்ப் பண்றதுன்னா அவ்வளோ பிடிக்கும். எல்லா அப்பா அம்மாக்களும் மாதிரியே எங்க அப்பா வந்து என் பசங்க வந்து எங்களை மாதிரியே கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து ஒரு என்ஜினியர் இல்லை டாக்டர் ஆகணும், ஒரு ஒயிட் கலர் ஜாப் போகணும் அப்படிங்கிறத அவங்களோட ஆசையாகவும் இருந்துச்சு. ஏன்னா சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு தொழிலா வந்து இருந்துச்சு. சமையல்காரன்னா மரியாதை இல்லாத ஒரு காலகட்டம். அதனால வந்து நானும் எல்லார் மாதிரியே வந்து என்ஜினியரிங் பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே என் காலேஜுக்கு போயிட்டு நான் வந்து எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் சொல்லுவேன், நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையன், எனக்கு வந்து இங்கிலீஷ்ல புரியற மாதிரி சொல்லித்தாங்கன்னு சொல்லுவேன். அது வரைக்கும் நான் கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்தது கிடையாது. நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல், +1 +2ல பயாலஜி. ஸோ காலேஜில் ஃபர்ஸ்ட் டைமா கம்ப்யூட்டரை பார்க்குறேன். ப்ரோக்ராமிங்னா என்னன்னு தெரியாது, லாஜிக்னா என்னன்னு தெரியாது. ஒரு கட்டத்தில் வந்து ரியலைஸ் பண்றேன், இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ லாங்குவேஜ் நாட் நாலேஜ். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்றேன், லாஜிக் ப்ரோக்ராமிங் படிக்கிறேன். காலேஜை வந்து கோல்டு மெடலோட முடிச்சுட்டு வெளியில வரேன். 2002ல் நான் வந்து ஸ்கூல் ஆஃப் ஆடியோ இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு சென்டர்ல வந்து அனிமேஷன் கோர்ஸ் படிக்கிறேன். எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு சரி அப்பா வந்து ஃபேமிலி பிசினஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு பிக்சார் மாதிரி ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் ஸ்டுடியோல ஒரு அனிமேட்டரா போகணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அப்போ ஒரு ஆசையா இருந்துச்சு. அதுக்காக வந்து
3D Studio Max, மாயா, அந்த காலத்தில் அதுதான் ரொம்ப அந்த அனிமேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணுறேன். அந்த கோர்ஸ் முடியுது. அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்து என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு என்னை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த நிமிஷத்துக்காக தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன். இம்மீடியட்டாக 2002ல் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு உள்ளே வந்தேன். அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கப் காஃபி கூட போட தெரியாது. அப்போது கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் வந்து டிப்ளமோ இன் கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு ஒரு 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. 9 to 2 காலேஜ் இருக்கும். 2க்கு மேலே ஹோட்டல் அலங்கார் கிராண்டேன்னு கோயம்புத்தூரில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. அங்கே போயிட்டு இன்டர்ன்ஷிப் இருந்துச்சு. போன உடனே ஒரு வாரம் டெய்லியும் ஒரு மூட்டை வெங்காயம் உரிக்கணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்கெல்லாம் வந்து கேட்டரிங் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய ஹோட்டல்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் போயிருப்பீங்க. அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இருந்தது வந்து சைனீஸ் டிபார்ட்மெண்ட். டெய்லியும் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி வைக்கணும். கிச்சனுடைய டைலெல்லாம் வந்து கழுவி தொடச்சி டெய்லி நீட்டாக வைக்கணும். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு தான் எனக்கு வந்து ரெசிபீஸ்க்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்கிரீடியன்ஸ் என்ன, ஒரு ஃப்ரைட் ரைஸ்னா என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் சாசஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த ஷெஃப் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 1 மாதம் இந்தியன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்டா 1 மந்த் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல இருந்தேன். ஸோ வர்ற கெஸ்டோட லக்கேஜ் கொண்டு போய் ரூம்ல வைக்கணும். அப்படி எனக்கு 1 மாதம் கிடைச்ச மொத்த டிப்ஸ் வந்து 1083 ரூபா. நான் முதல்ல டிப்ஸ் வாங்கி நான் சம்பாதிச்ச பணம், அதுதான் என்னோட முதல் சம்பாத்தியம். பேரலா என்ன பண்ணேன்னா, எங்க ஷெஃப்ஸ் கிட்ட, எங்க அப்பா கிட்ட சமையல் அந்த ரெசிபிஸை வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு கல்யாண மண்டபத்துல வேலை நடக்கும் அப்படின்னா முதல் நாளே சாயந்தரம் வந்து அந்த மண்டபத்துக்கு போயிடுவோம். அங்க இருந்து ஒரு இட்லி அப்படின்னா ஒரு படி இட்லி அரிசி, 300 கிராம் உளுந்து, அதோட ரெசிபி என்ன, அதோட ப்ராசஸ் என்ன, ஒரு இட்லி எப்படி பண்றாங்க, ஒரு தோசைனா என்ன ரெசிபி, ஒரு முந்திரி கேக்னா என்ன மாதிரி ரெசிபி, என்ன ப்ரொசீஜர், அது எல்லாமே நான் வந்து பிராக்டிக்கலா அடிமட்டத்திலிருந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நோட் வச்சுட்டு அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வேளை விருந்துல வந்து கிட்டத்தட்ட 75லிருந்து 100க்கு மேற்பட்ட ஒரு பதார்த்தங்களை வந்து செய்வாங்க. ஸோ அந்த ஒவ்வொன்றையும், ஒரு தேங்காய் சட்னினா எப்படி செய்யணும், எங்க அப்பா சொல்லுவாங்க தேங்காய் சட்னிக்கு வந்து தாளிப்பு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அப்பதான் அந்த சட்னியோட மனம் இருக்கும். இட்லிக்கு ருசியா இருக்கணும்னா சட்னி தான் ரொம்ப முக்கியம், சாம்பார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே வந்து நான் வந்து எங்களுடைய ஷெஃப் கிட்ட இருந்தும் எங்க அப்பா கிட்ட இருந்தும் சமையலை வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் சமைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா எங்க மண்டபத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பாத்திரம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 படி குண்டான்னு சொல்லுவாங்க, ஒரு என்னோட சைஸ்க்கு இருக்கும் பெரிய பாத்திரம். அதுலதான் வந்து சமைப்பாங்க. ஸோ நான் கத்துக்கிட்டதே வந்து பல்க் குக்கிங், ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன்ல தான் நான் வந்து வளர்ந்தேன். நான் கத்துக்கிட்டேன். முதல் 5 வருஷம் என்னோட ஹார்ட் பீட் வந்து பயங்கர ஹையா இருக்கும். ஏன்னா இட்லி வந்து ஒரு நாள் சாஃப்டா இருக்கும், ஒரு நாள் ஹார்டா இருக்கும். அரிசி சாப்பாடு ஒரு நாள் வெந்திருக்கும், ஒரு நாள் வேகாம இருக்கும். திடீர்னு கிரௌட் வந்து கெஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடா நிறைய வந்துருவாங்க. ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஆனா அனுபவம் ஆக ஆக எவ்வளோ கெஸ்ட் வந்தாலும் சமைக்க முடியும், ஒரு ஃபுட்ல என்ன மிஸ்டேக் வந்தாலும் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த நம்ம கத்துக்கிற அந்த சமையல் அப்படிங்கிற கலை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 22 வருஷம் என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ்ல நான் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 2010ல் ஒரு கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுல சென்னை சேர்ந்த ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த ஃபுட் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க. அப்போ அங்க வந்து லோக்கல் வெண்டாரா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி தரதுக்கு வந்து நம்மளை வந்து சைன் பண்ணாங்க. அப்பதான் முதல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள ஒரு கிச்சனுக்குள்ள என்ட்ராகி நான் சென்னை வர்றேன், அந்த கிச்சன் எல்லாம் விசிட் பண்றேன். அங்க என்னென்ன மாதிரியான மெனூஸ் வைக்கிறாங்க, என்னென்னலாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க எல்லாமே வந்து அப்பதான் வந்து நான் முதலையா பாக்குறேன். அந்த டாக்டர் கான்ஃபரன்ஸ்ல நான் புதுசா கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா, ஒரு மெனுவை எப்படி பிரசன்ட் பண்றது, ஒரு சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாப்பாடு செய்யறது மட்டும் இல்லாம அதை எப்படி 5 ஸ்டார் கேட்டகரியில எப்படி பிரசன்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான ஒர்க்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க, ஒரு ப்ரொசீஜரா ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாங்க, எப்படி இத்தனாயிரம் 3500 டாக்டர்ஸ்க்கு அன்னைக்கு வந்து சமைச்சாங்க, சர்வீஸ் பண்றாங்க,
என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ல கத்துக்கிட்டேன். அதை ஏன் வந்து நம்ம வெட்டிங் கம்பெனில அப்ளை பண்ணக்கூடாது? ஒரு சாதாரண வீட்டு கல்யாணத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மெனுவை ஏன் இன்கார்பரேட் பண்ணக்கூடாது? ஒரு ஸ்வீட்டை அதே சின்ன மினி வெர்ஷனா 3 ஸ்வீட்டா ஏன் சர்வ் பண்ணக்கூடாது? ஏன் சைனீஸ், இட்டாலியன், மெக்சிகன் அந்த மாதிரியான டிஷஸ் எல்லாம் கல்யாணத்துல கொண்டு வரக்கூடாது? அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல கல்யாண மெனுல அதோடைய ஒர்க்கிங்ல வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தோம். முதல்ல எங்களோட டீமுக்கு நம்மளுடைய கனவுகள் என்ன, எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றோம், ஒரு சமைக்கிறப்போ கிச்சன்ல எப்படி ஹைஜீனை மெயின்டைன் பண்றது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்காதவங்க தான் ஃபுல்லாவே வந்து கல்யாண மண்டபத்துல கிச்சன்ல ஒர்க் பண்றவங்க வந்து படிக்காம அனுபவத்துல இருக்கிறவங்க தான். ஸோ கிச்சன்லயே வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கு போட்டு சமைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எஜுகேட் பண்ணும். ஏன் அம்மா சமையல் எப்பவுமே ஸ்பெஷலா இருக்கு? ஏன்னா அம்மா வந்து சமையல்ல பொருட்களோட சேர்ந்து அந்த அன்பு, பாசம் அப்படிங்கறது எல்லாம், அந்த முக்கியமான ஒரு இன்கிரிடியன்ஸ் லவ், அதை சேர்த்து சமைக்கிறதுனால தான் அந்த ஃபுட்டு வந்து அவ்வளோ டேஸ்டா வருது. அதே மாதிரி நம்ம கல்யாணத்துல சமைக்கிறப்போ அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து சமைக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணோம், ஒரு சிஸ்டத்தை டிரைவ் பண்ணோம். ஸோ அந்த சில மாறுதல்கள் தான் இன்னைக்கு வந்து அந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியை இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லாஸ்ட் இயர்ல நியூயார்க்ல கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு ஒரு இந்தியன் வெட்டிங் அங்க போய் நம்ம வந்து மாதம்பட்டியிலிருந்து ஆரம்பிச்ச ஒரு பயணம் இன்னைக்கு நியூயார்க் வரைக்கும் ஒரு கல்யாண இண்டஸ்ட்ரியா வளர்ந்துருக்கு. அப்படின்னா அது வந்து அந்த சமையல் அப்படிங்கிற ஒரு கலை தான். 2014ல இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து சீசன் பேஸ்டா இருக்கு. வருஷத்துல ஒரு 8 மாசம் தான் வேலை. அந்த 8 மாசத்துலயும் கிட்டத்தட்ட மாசத்துல 10 நாள் ஃப்ரீயா இருக்கும். ஸோ ரெகுலரா ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் கிச்சன் வந்து கிரியேட் பண்ணோம், மாதம்பட்டி ஃபுட் சர்வீசஸ் அப்படின்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 சாப்பாடு வந்து நம்மளோட கிச்சன்ல இருந்து கோயம்புத்தூர்ல சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டா சென்னையில வந்து பிஎம்டபிள்யூட ஃபேக்டரியில சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 1750 பேர் அந்த கம்பெனியில வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒரு ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னென்ன வெர்டிக்கலை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. கோவிட்க்கு அப்புறம் ரீட்டைல் பிசினஸ்க்குள்ள வந்தோம். நைட் லயன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் அண்ட் வீட்டு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கோயம்புத்தூர், சென்னை அண்ட் பெங்களூர்ல நம்மளோட கிச்சன் இருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட காலையில 6 மணிலிருந்து அடுத்த நாள் அதிகாலை 4 மணி வரைக்கும் ரவுண்ட் த கிளாக் அந்த கிச்சன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 10 வருஷத்துல ஒரு 60லிருந்து 75 கிச்சன் த்ரூ அவுட் இந்தியா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுல ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கிளவுட் கிச்சனோட கான்செப்ட். 3 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால கலிபோர்னியால கோவை கஃபே அப்படிங்கிற ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கொங்கு நாடு பை மாதம்பட்டின்னு ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அடுத்த ஏப்ரலுக்குள்ள கலிபோர்னியாலேயே இன்னும் 2 வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த இயர் எண்ட் துபாயில எங்களோட அடுத்த ரெஸ்டாரண்ட் வரப்போகுது. அடுத்த வருஷம் இயர் எண்ட்ல அயர்லாந்துல டப்ளிங்ல ஒரு ரெஸ்டாரண்ட் பண்றோம். அதே மாதிரி உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும் நம்ம பிறந்த ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல மாதம்பட்டி மிலிட்ரி ஹோட்டல் அப்படின்னு ஒரு உயர்தர அசைவ உணவகம் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை. அந்த ரெஸ்டாரண்டோட யூஎஸ்பியா நான் என்ன நினைக்கிறேன்னா, நோ ஃப்ரிட்ஜ், நோ மிக்சி, நோ கிரைண்டர். அது எப்படி சாத்தியம்? ஒரு ரெஸ்டாரண்ட்ல எப்படி சாத்தியம்? அதை சாத்தியப்படுத்தணும். மக்களுக்கு வந்து வீட்டு முறையில ஒரு உயர்தர ஒரு அசைவ விருந்தை வந்து ஹெல்தியான ஒரு விருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து திஸ் ப்ராஜெக்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரே ஒரு விஷயம் தாங்க, இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன்னா அதுக்கு வந்து மிக முக்கிய காரணம் எங்க அப்பா கத்துக்கிட்ட சமையல் அப்படிங்கிற கலை, அவரு எனக்கு சொல்லி கொடுத்த அந்த சமையல் அப்படிங்கிற கலை. அதுதான் இன்னைக்கு இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா உங்க முன்னாடி நின்று பேச வச்சிருக்கு. எங்க அப்பா கத்துக்கிட்ட அந்த சமையல் அப்படிங்கிற ஒரு கலையை உலகம் ஃபுல்லா அந்த டேஸ்ட்டை எடுத்துட்டு போகணும், எல்லாருக்கும் அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டிவ்ல தான் வந்து நாங்க வந்து எங்களோட ஃபேமிலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதனால கேட்டரிங் ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு பிடிச்சி ஜாயின் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து அப்பா அம்மா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஆனா படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ட்ரைனிங் போறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ டஃப். அது ஒரு உலகம், தனி உலகம், வெளி உலகமே தெரியாது. கிச்சனோட எக்ஸாஸ்ட் சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டே இருக்கும்.
நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும், ஆனா பேக் எண்ட்ல அவ்வளோ கஷ்டப்படுவோம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு. அதையும் தாண்டி சிரிச்ச முகத்தோட ஒரு அன்பா அங்க வந்து ஒரு உணவை சமைச்சு அதை வந்து ஃப்ரண்ட்ல கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு அட்டகாசமா ஒரு சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாம் இருக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய பெருமைப்படணும். எல்லாருக்கும் இந்த உணவுத்துறை அமையாது. ஸோ நமக்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னா நம்ம வந்து புண்ணியம் செய்தவர்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆசைகளும் கனவுகளும் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அண்ட் பிஹைண்ட் வுட்ஸ்க்கு என்னுடைய மிகப்பெரிய வணக்கங்கள் அண்ட் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய மேடைகளில் நீங்கள் அதுவும் வெறும் பிஹைண்ட் வுட்ஸ்க்காக மட்டும் நிறைய நேரங்கள் எங்களுக்காக வந்து பேசியிருக்கீங்க. இன்னைக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்குனதுக்கு மீண்டும் ஒரு தடவை நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் எங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, நீங்கள் இப்போ சொன்னீங்க நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு எங்கள் டீமுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அதை நாங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ், நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போஷருக்கு வந்திருக்கணும். அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த வெட்டிங், கிராண்ட் வெட்டிங், வந்து கேட்ரிங், கிராண்ட் கேட்ரிங் அப்படின்னு போகிறாங்கன்னா இங்கே அதுக்கு முக்கிய காரணம் நீங்களும் தான். ஸோ இந்த எக்ஸ்போஷர் எங்கே இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிறது வந்து என்னென்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன்னா உங்ககிட்ட இங்கே ஒரு 1 hour நான் இருக்கேன்னா இங்கே இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நான் எடுத்துக்குவேன். அதுதான் என்னோட டேக்அவே. நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளோட ரோல் மாடல்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 43 வருஷம் ஆச்சு. எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு கடைசியா ஒரு 5 வருஷத்துடைய அந்த வளர்ச்சி மட்டும்தான் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷத்துடைய ஒருத்தருடைய உழைப்பு. அதாவது எங்க அப்பா வந்து எப்படி வந்து சமையல் கத்துக்கிட்டாங்கன்னா, அவரோட 15 வயசுல எங்க தாத்தா இறந்துடுறாங்க. மொத்தம் வீட்டுல வந்து 7 பேரு. ஸோ 7 பேருக்கும் சாப்பாடு போட முடியல. ஸோ எங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுல வந்து எங்க அப்பாவை வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க இருந்து அவர் சமையல் கத்துக்கிட்டு பெங்களூர் போய் ஹோட்டல் காமத்துல வந்து டேபிள் துடைச்சு, அதுக்கப்புறம் அங்க ஒரு மாஸ்டர் ஆகி, அதுக்கப்புறம் மாதம்பட்டி வந்து ஒரு வண்டியில வந்து காய்கறி வித்து லேத் ஒர்க் ஷாப் போயிட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சமையல் அப்படிங்கிற ஒரு கலை இருக்கு, அதை வச்சு நான் ஏதாவது செய்யணும்னு ஆரம்பிச்சது தான் 1983 லக்ஷ்மி கேட்டரிங் சர்வீஸ். ஸோ இது வந்து ஒரு அனுபவம். நீங்க வந்து கேட்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அனுபவம் மட்டும்தான் சரியான ஒரு பதிலா இருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன். அங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஒரு மெனுவை எப்படி வந்து டிசைன் பண்றது, ஒரு பிரசன்டேஷன் எப்படி பண்றது, அதுல வந்து ஒரு ரீஃபில்லிங் பண்றதுனா, ஒரு கவுண்டர்ல ஃபுட் ரீஃபில் பண்றதுனா அதுக்கு என்னென்ன மாதிரியான சிஸ்டம் இருக்கணும். ஏன்னா ஒரு கல்யாணத்துல வரவங்க வந்து ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா 10 பேர் மட்டும்தான் பர்மனண்டான ஆட்கள், மீதி 90 பேர் வந்து டெம்பரவரியா வர்றவங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல என்ன வேலை செய்யணுங்கிறத நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப்பா அவங்களுக்கு வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அப்பதான் அவங்களால அவங்களோட பெஸ்ட்டை டெலிவர் பண்ண முடியும். ஸோ ஒரு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் பண்றதாகட்டும், இல்ல இந்த எக்ஸ்போஷர் இருக்கல இல்லையா, ஸோ இது வந்து நம்ம காலம் மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லி தரும். நான் வந்து கேட்டரிங் படிக்கிறப்போ எனக்கு சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஹோட்டல்ல ட்ரைனிங் போறப்போ ஒரு விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், என் ஷெஃப்ஸ் கிட்ட ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம வந்து ஒரு விஷயம் கத்துக்கணுங்கிற வேட்கை இருக்கிறப்போ எல்லாமே நம்மளை தேடி வரும். நிச்சயமா நிச்சயமா. ஸோ செட்டிங் ஸ்டாண்டர்ட், அதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி ஹையா செட் பண்ணி அடுத்தடுத்து நகர்ந்துட்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும். ஆனால் இப்போ நீங்க பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் சைஸ் கேட்ரிங் நாங்கள் உங்களோட இதில் பண்ணணும்னு கேட்குறவங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட சைஸ் ஸ்மாலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுங்கிறது இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ரெண்டுத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் we have ஒரு அவுட்டோர் கிச்சன் இருக்கு. 50 பேர்ல இருந்து கிட்டத்தட்ட 5000 பேர் வரைக்கும் அந்த கிச்சன் மூலமா கேட்டர் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி இருக்குன்னா நீங்க மெனு கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து எங்களோட கிச்சன்ல செஞ்சுட்டு அந்த சின்ன ஃபங்க்ஷன் கூட நாங்க கேட்டர் பண்றோம். இதே வெளியூர் வர்றப்போ எங்களுக்கு வந்து அந்த கிச்சன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததுனால ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ 50 பேருக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஷெஃப்ஸ் எல்லாம் வந்து இங்க சமைக்கிறாங்கன்னா அதோடைய ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால
காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். பட் இப்போ வந்து எங்களுக்கு பெங்களூர்ல கிச்சன் இருக்கு, சென்னையில இருக்கு. ஸோ அது அங்க இருக்கிற சரௌண்டிங்ல சின்ன சின்ன ஆர்டர்ஸ் பண்றோம். இப்போ எங்களோட யூஎஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து நிறைய ஒரு 50 பேர்ல இருந்து 1000 பேர் வரைக்கும் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட ஷெஃப் ட்ரெயின் ஆகிறதே வந்து வெட்டிங் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கிச்சன், கிளவுட் கிச்சன், அது போக ரெஸ்டாரண்ட் எல்லாத்துலயுமே அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள தான் வந்து எங்களோட அடுத்தடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்கள வந்து அனுப்புறோம். கிட்டத்தட்ட 15-20 வருஷமா எங்க கூட காலேஜ் படிச்சு முடிச்சதுல இருந்து எங்க கூட டிராவல் ஆகுறவங்க தான் நாங்க வந்து அப்ராடுக்கு வந்து அவங்கள ட்ரெயின் பண்றோம். இங்க 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் அங்க சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அடுத்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இப்பவே வந்து ஷெஃப்ஸ் எடுத்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு விசா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஷெஃப் கையில தான் இருக்கு. ஒரு டேஸ்ட் கொண்டு வரது வந்து இன்னைக்கு வந்து கலிபோர்னியால ஒரு இட்லி தோசை சாம்பார் ஒரு ஃபில்டர் காஃபியை இங்க இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு கொடுக்க முடியுதுன்னா முழுக்க முழுக்க ரெசிபிஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த ஷெஃப் அவங்களோட கைப்பக்குவம் தான். என்னதான் ப்ராசஸ் பண்ணாலும் சமையலுடைய கைப்பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா. இப்போ நீங்க சொல்லும் போது வந்து உங்களோட செஃப் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் மேல உங்க கூட டிராவல் பண்றாங்க அப்பெல்லாம் சொன்னீங்க. ஸோ உங்களுடைய வயசு கம்மியா இருக்கலாம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கலாம். நீங்க வரப்ப வெளியில வரப்ப சின்ன பையனா வந்திருப்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்கள நீங்க ஹையர் பண்ணிருப்பீங்க. அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்றீங்க? ஆனா அவங்க கிட்ட வேலை வாங்குறதும் ஒரு பெரிய கலை இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஆக்சுவலா நான் வந்து பிசினஸ்க்கு 2002ல ஜாயின் பண்ணேன். அப்போ முதல் 10 வருஷம் என் கூட நான் வந்து கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே எங்க அப்பாவோட காலத்துல இருந்து, அதாவது 83ல இருந்து கூட இருந்த சீனியர் பீப்புள் கூட தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அவங்க கிட்ட கத்துக்கிற விஷயங்கள் தான் நிறைய கத்துக்குவோம். ஆனா அவங்க கூட அவங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து நம்ம வந்து அந்த கம்பெனியில பிசினஸ் ரன் பண்ணலாம். ஆனா அந்த அனுபவம் மிக்க முக்கியமான கீ பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க கூட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பேன். ஸோ அந்த ஷெஃப் வந்து எனக்கு மாமான்னு கூப்பிடுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்தவங்க அவங்க எல்லாம். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ரிலேட்டிவ் மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு ஸ்டாஃப் ஒரு எம்ப்ளாயி அந்த மாதிரி ஒரு பாஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எல்லாருமே என் கம்பெனில என்னை வந்து அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. என்னதான் கார்பரேட்டா வளர்ந்தாலுமே அந்த ஃபேமிலி அந்த ஒரு பாண்டிங் வந்து தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கெல்லாம் இல்லாம இந்த கம்பெனி இல்ல, நான் இல்ல. நிச்சயமா நிச்சயமா. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கலிஃபோர்னியா, நியூயார்க் வரைக்கும் போயாயிடுச்சு. ஸோ வாட் இஸ் யுவர் விஷன்? அடுத்ததா என்ன கட்டம்? எல்லாமே நகர்ந்தாச்சு, நிறைய பெரிய தொட முடியாத இடங்களை தொட்டாச்சு. ஸோ அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்கும். இப்போ என்னன்னா நான் சொல்ற ஒரே விஷயம் தான், எங்க அப்பாவோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, மட்டன் குழம்பு, அந்த மட்டன் பிரியாணி, அவர் பண்ற மைசூர்பா, பாதாம் அல்வா, கோதுமை அல்வா, நிறைய யூனிக் ரெசிபிஸ் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போகணும். எல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த உணவை விரும்புகிற மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஆரோக்கியமான உணவை அன்பா கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வந்து நம்மளுடைய கம்பெனில வந்து 3000 பேர் ஒர்க் பண்றாங்க. அடுத்த ஒரு 10 வருஷத்துல 20,000 குடும்பங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அதை சம்பந்தமா இந்த உணவுத்துறையை சார்ந்து என்னென்னலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்கில்டு மேன் பவர் வேணும். ஸோ ஒரு கேட்டரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறோம் கோயம்புத்தூர்ல. ஸோ அடுத்தது வந்து பேங்க்வெட் ஹால்ஸ் பண்றோம், கிளவுட் கிச்சன் எக்ஸ்பேண்ட் பண்றோம், த்ரூ அவுட் வேர்ல்டு நம்மளோட ரெஸ்டாரண்ட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸோ உணவுத்துறை சம்பந்தமா என்னென்னலாம் பண்ண முடியுமோ, ஸ்வீட்ஸ் நிறைய இருக்கு, பேக்கரி சம்பந்தமா இருக்கு. எனக்கு வந்து இப்போ பேக்கரியில ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நான் துபாயில வந்து ஒரு நெக்ஸ்ட் இயர் ஒரு 45 days ஒரு கோர்ஸ் படிக்க போறேன். அதுக்கு டைம் வந்து ஃப்ரீ பண்ணிட்டு, ஏன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ டு ஃபினிஷ், நான் வந்து கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க, பல நாடுகளில் வந்துட்டு உங்களுடைய கேட்ரிங்கை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கீங்கும் போது எந்த கண்ட்ரி ரொம்ப டஃப்பாக இருந்தது? ஏதாவது மறக்க முடியாத ஞாபகம் இருக்கா? மலேசியாவில் வந்து 2 yearsக்கு முன்னாடி பத்துகேவ் டெம்பிளில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணம், இந்திய மலேசிய காங்கிரஸ் கட்சி தலைவருடைய அவங்க பொண்ணு கல்யாணம். ஒரு 10,000 பேருக்கு அந்த கோவிலுடைய கார் பார்க்கிங்ல ஒரு பெரிய கிச்சன் செட் பண்ணி 1000 பேர் உட்கார சாப்பிட்ற மாதிரி டைனிங் இலை போட்டு பரிமாறணுங்கிறது அவருடைய ஆசை. கிட்டத்தட்ட 120 பேர் வந்து இந்தியால இருந்து ஃபிளை பண்ணோம், 550 பேர் அங்க லோக்கல்ல வந்து சோர்ஸ் பண்ணோம். அவங்களுக்கு
நம்மளோட அந்த இலையில பரிமாறுற அந்த கல்ச்சரை வந்து எஜுகேட் பண்ணி அந்த ஒரு விருந்தோம்பலை அங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து ரொம்ப டஃபா இருந்துச்சு. ஆனா அங்க வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைச்சது. அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய கல்யாண கூட்டத்துக்கு வந்து இலை போட்டு பரிமாறுறதுங்கிறது அதுவும் மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நம்மளுடைய பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல, இலை போட்டு உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது ஒரு விருந்தோம்பல். இன்னைக்கும் எங்களோட யுஎஸ் கொங்குநாடு ரெஸ்டாரண்ட்ல இலை போட்டு ஒரு நான்வெஜ் விருந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல டெய்லியும் இருக்கு. சோ தலவாழை இலை இங்கிருந்து இந்தியால இருந்து அனுப்புறோம். அந்த தலவாழை இலை இங்க மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த லாஜிஸ்டிக்ஸ் இங்க பிரச்சனை தான். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சேலஞ்சாவும் இருக்கும், அதுதான் நம்மளோட மிகப்பெரிய பலமாவும் இருக்கு. உங்களுடைய எல்லா ட்ரீம்ஸும் வந்து மெய்ப்பட வெஹினூட் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ. இன்னொரு நல்ல தளத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் தி வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. ஸோ கேட்கலாமா கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருக்கா? குட் ஈவினிங் சார், ஐம் சுதிக்ஷா ஃப்ரம் IHM. ஆக்சுவலி நீங்கள் வந்து மெயினாக கேட்ரிங் பண்ணுறது வந்து ஆர்கானிக் ஃபுட் அண்ட் பாரம்பரியமான சமையல். பேசிக்கலி நீங்கள் வந்து லார்ஜர் அமௌண்ட்டில் கேட்டர் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஹர்டில்ஸ் அண்ட் பல்க் அமௌண்ட் பண்ணும்போது என்னென்ன ஹர்டில்ஸ் இருந்ததுன்னு கேட்குறேன். ஓகே. ஸோ என்னன்னா அந்த டேஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு 50,000 பேருக்கு சமைக்கிறோம்னா அந்த டேஸ்ட்டை வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம்னா பேட்ச் குக்கிங் பண்ணுவோம். அதாவது ஒரு 5,000 பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி பண்றோம்னா 50 கிலோ அரிசி, ஒரு 75 கிலோ கறி போட்டு பண்ற மாதிரி ஒரு பாத்திரத்துல மல்டிபிள் ஆஃப் ஒரு 10 and 15, 20 அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி வரும். ஸோ பல்க் ப்ரொடக்ஷன்ல பெரிய க்ரௌடை ஹேண்டில் பண்றதுல டேஸ்ட் மெயின்டைன் பண்றது ஒன்று பெரிய சேலஞ்ச். அதுக்கப்புறம் ஹாட்டா சர்வ் பண்றது ரெண்டாவது பெரிய சேலஞ்ச். அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு வச்ச உணவுகளை கரெக்டான டைம்ல எல்லாருக்கும் சர்வீஸ் பண்றது மிகப்பெரிய சேலஞ்ச். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அனுபவத்து மூலமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சார் இது ஓகே, பட் ஸ்வீட்ஸ்ல என்ன மாதிரி ஹர்டில்ஸ் இருந்துச்சு? ஸ்வீட்ஸ் வந்து பல்கா பண்ணும்போது ஸ்வீட்ஸ்ல வந்து ஆக்சுவலா சமையல் ஒரு உணவு சமைக்கிறத விட ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப அதோடைய அந்த பக்குவம் ரொம்ப கரெக்டா வரணும். ஆக்சுவலா வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ் பண்றோம், இந்தியன் ஸ்வீட்ஸ் பண்றோம், மில்க் ஸ்வீட்ஸ் பண்றோம். ஸோ அந்தந்த ஸ்வீட்ஸ்க்கு வந்து அந்தந்த ஸ்பெஷல் ஷெஃப்ஸ் வச்சிருக்கோம். எந்த இதுலயுமே ஹேர்டில்ஸ் இல்லாம எதுவுமே இருக்காது. ஈவன் ஒரு ஃபில்டர் காஃபி போடுறதுலயே நிறைய ஹேர்டில்ஸ் இருக்கும். அதை ஒரு ப்ராப்பரா அந்த காஃபி டிகாக்ஷன் ப்ரூ ஆகணும், பால் கரெக்டான டெம்பரேச்சர்ல கொதிக்கணும், டிகாக்ஷன் அளவு எல்லாமே ப்ராப்பரா இருந்தாதான் அந்த ஒரு ஆத்தென்டிக் ஃபில்டர் காஃபி வரும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஹேர்டில்ஸ் இருக்கும். பட் அதை எப்படி நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதை அப்ரோச் பண்றோங்கிறது தான் அதோட சக்சஸ் இருக்கு. தேங்க்யூ so much. So thank you so much for your presence. Thank you. Please take your seat. Thank you very much. Thank you. Behind Notes Food and Hospitality Summit title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. And MCR Pure Cotton Club formals and casual sets powered by Aroma Agmagi, ஆனந்த அனுபவம் Aroma Agmagi, Saubhagya Home and Kitchen Appliances, Venue Partner Holiday Inn. Grand Royal Tours and MCR Pure Cotton Club presents Behind Notes Food and Hospitality Summit powered by Aroma Agmagi, Saubhagya Home and Kitchen Appliances, Venue Partner Holiday Inn.